இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 22 வருஷமா தூக்கி வளர்த்த நம்மளையே 10 நிமிஷத்துல தூக்கி போட்டு போயிட்டா. அவங்கள தூக்கி எறியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு சொன்னேன். இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி. அப்படி நினைச்சு அவங்க எடுக்கிற முடிவு தான் இன்னைக்கு இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இப்ப குடும்பத்தை பத்தி எவனுமே யோசிக்கிறது கிடையாது. தனக்கு கிடைச்சா போதுன்னு தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற பழக்கம் தான் இந்த காலத்து பசங்க எல்லாருக்கும் இருக்கு. அவங்களோட சந்தோஷத்தை குறுக்க எதுவா இருந்தாலும் சரி ஏறி மிதிச்சு நசுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தனை சென்டிமெண்டா இருந்தாதான் வாழ்க்கை. ஒவ்வொரு உறவுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தமும் சென்டிமெண்ட்டும் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு சென்டிமெண்ட்டை பார்த்தா காமெடியா இருக்கு. நல்லதோ கெட்டதோ நீ எது செஞ்சியோ அது பல மடங்கா உனக்கு திரும்ப கிடைக்கும். வேண்டாங்க, நீங்க உங்க வாயால சபிக்காதீங்க. ஏன் சீதா, நான் மனசு கஷ்டப்பட்டு சொல்ற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கா என்ன? பெத்தவங்களை கஷ்டப்பட வைக்கிறவன், கண்ணீர் சிந்த வைக்கிறவன் எவனா இருந்தாலும் அவன் அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த பாரு, நீ மன்னிக்கலாம், நான் மன்னிக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கைக்குன்னு இருக்கிற தர்மம் அதை மன்னிக்காது. ராஜா, போற வேகத்தை பார்த்தா கதை சீக்கிரம் முடிஞ்சிடும் போல இருக்கே. என்ன கதை? ஏற்கனவே இந்த மலர் வேற அப்பா பக்கம் தான் இருக்கா. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரவி கட்சி மாதிரி கூட்டணி வச்சுட்டான். இப்ப மிச்சம் இருக்கிறது நீ, மேகலா, நானு, உமா. இப்ப நீங்களும் ராசி ஆயிட்டீங்கன்னா நம்ம இந்த கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமாடா? ஏன் சொல்ல மாட்ட? நீ சொல்ற மாதிரிலாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அங்க பாரு. அவனுக்கு என்ன? அவன் கையில பாரு. பூடா. பூ இல்ல, மல்லிகைப்பூ. பாரு, பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி மறுபடியும் கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துருவான் பாரு. சான்ஸே இல்ல. பாரு, பாக்குறியா? பார்க்கலாமா? பாத்தலாம்டா. அங்க பாரு, அவன் கையில பூதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா முகம் வாடி போயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 500 ரூபாய் பந்தயம். என்னடா நீ எப்ப பாரு பந்தயம் காசை ஏத்திக்கிட்டே போற? கட்டுறியா இல்லையா? 500 ரூபாய் பெட்டு. வரியா இல்லையா? வரேன்டா. 500 ரூபாய் பெட்டு. பார்க்கலாமா? பாத்துறலாம். பாரு. சரி, என்ன பந்தயம்? ரவி உமாவோட சமாதானம் ஆகறனா இல்லையான்னு. சான்ஸே இல்லடா. பாத்துறோமா? பாத்துறலாம். சரி, பார்க்கலாம். 500 500 500. மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் என்ன பழையபடி 1000 ரூபாய் நினைப்பான்? எந்த நம்பிக்கையில நீங்க இதை வாங்கிட்டு வந்தீங்க? நான் பூ உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு யார் சொன்னது? அப்படி போறா. டேய், 500 குடுறா. சும்மா தான் சொன்ன போ. சும்மா வா, கொன்றுவோம். எடு. ஏடி பட. அதுல 1000 ரூபாய் இருக்கு. கொன்றுவேன். ஒழுங்கா 500 ரூபாய் எடுத்து வச்சிரு. வை. என் பெரியப்பா வராரு. வரட்டும். வரது இருக்கட்டும். அவருக்கு இங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாது. சரி, தெரிஞ்சிட்டு போட்டோம். இது அவருக்கு தெரிஞ்சா ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லி இன்னும் பெரிய பிரச்சனையா பண்ணிடுவாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? அவர் வந்துட்டு போற வரைக்கும் நீங்க எப்பவும் போல இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அந்த ஆளு உங்க அப்பனை விட சூனியம் முடிச்சவன். நீங்கதான் வர வேணாம்னு சொல்லு. உங்க வீட்டுக்கு வர சொல்லி அங்க போய் பாத்துக்கோ. அப்படி பண்ணா அவருக்கு உங்க மேல சந்தேகம் வரும். 1 மணி நேரம் தானே. உங்க கொள்கையை கொஞ்சம் தளர்த்துட்டு பழைய மாதிரி நில்லுங்க. யோ மாப்ள, ராணி மாதிரி வளர்த்த என் பொண்ணை என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. உனக்கு என்ன கேடு? காலில் விழ மாட்டீங்களோ? ஓ, கௌரவம் தடுக்குது. அது சரி அது சரி அது சரி. நான் வேணா உன் காலில் விழட்டுமா?
ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா இரு இது அப்படி காலில் விழுந்தா வெறுங்கையோட போக கூடாது. இல்ல வேண்டாம் மாமா. ஆட நீ என்ன வேலை வெட்டிக்கா போற? வர்ற லட்சுமியா வேணான்னு சொல்லாதயா. இந்த அப்படி இந்தா செலவுக்கு வச்சுக்கோயா, வாங்கிக்கயா, பரவாயில்ல. பெரியப்பா உட்காருங்க உட்காருங்கப்பா. யோ எங்கேயா போற? இரியா. இல்ல எங்கேயும் போல. டேய் தனிகா, இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வர்றதே உன் மாப்பிள்ள போட்டு தர்ற காப்பி தான். யோ மாப்பிள்ள போயா, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. மேகலா, இன்னைக்கு கச்சேரி கன்ஃபார்ம். அண்ணே அதெல்லாம் எதுக்குண்ணே? நாம வேணா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்குவோம். அதெல்லாம் வேண்டாம் தனிகா. யோ மாப்பிள்ள என்னைய பார்த்துட்டு சும்மா நிக்கிற, போய் காப்பி எடுத்துட்டு வா. இல்ல பெரியப்பா. அட விடுமா, இது என்ன இன்னைக்கு நேத்தான் நடக்குது? கல்யாணம் பண்ணதுல இருந்தே இதை தானே பண்ணிட்டு இருக்காரு. யோ மாப்பிள்ள போயா, போய் காப்பி எடுத்துட்டு வாயா. ஆமா, போன வாரத்துல 2-3 தடவை நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தேனே, உன்னை ஆளையே காணுமே. அண்ணே அது இப்போ உமா மாசமா இருக்கிறதுனால வீட்லயே இருந்து உமாவை நல்லபடியா கவனிச்சுக்கிறாரு, அதான் வரல. இப்ப ஆயா வேலையை சேர்த்து மாப்பிள்ளைய செய்யறாருன்னு சொல்லு. கொஞ்சமா கொட்டிட்டு தான் மாப் போட மாட்டீங்க, நல்லா கொட்டிடுவோம். இப்போ ஓகேவா? இப்போ மாப் அடிக்கலாம்ல? Come on, come on. ஐயா, இன்னும் கொஞ்சம் காஃபி கொட்டினா முழுசா க்ளீன் பண்ண கொஞ்சம் வசதியா இருக்கும் மாமா. கொட்டிட்டா போச்சு. தனிகா உன் காப்பியை கொடு. குடுறா குடு. மாமா ஒரு நிமிஷம், என்கிட்டயும் காஃபி இருக்கு, நானே ஊத்துறேன்.